அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் 10வது பார்க்க போகிறோம். கடவுள் வாழ்த்து, அதிகாரம் 1. குறள் பார்க்கலாமா? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். இன்னொரு முறை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். இதனுடைய பொருள் பார்க்கலாம். இந்த பிறவியில், இப்பிறவியில், அதாவது இந்த ஜென்மத்தில் நான் பிறந்திருக்கேன். இந்த ஜென்மத்தை நான் நீந்தி கடந்து போகணும்னா இறைவனை வழிபட வேண்டும். அப்படி இறைவனை வழிபடவில்லை என்றால் இப்பிறவியில் நம்ம என்ன செய்ய முடியாது? நீந்தி கடந்து போக முடியாது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? கடவுளை தானே என்ன செய்யணும்? வழிபட வேண்டும். அப்போ தான் இந்த காலத்தில் இந்த பிறவியை நம்ம என்ன செய்யலாம்? கடந்து போகலாம். உதாரணமாக ஒரு குளத்தில் நம்ம குளிக்க போகிறோம். அந்த குளத்தில் குளிக்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? நீச்சல் தெரியணும். நீச்சல் தெரியவில்லை என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஆழத்தில் போய் மாட்டிக்கிட்டோம். நீச்சல் தெரியலை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆழத்துக்கு உள்ளால் போக போக நம்ம என்ன செய்வோம்? கஷ்டப்பட்டு மூச்சு விட முடியாமல் இறந்து போயிடுவோம். அதே இது நீச்சல் தெரிஞ்சால் நம்ம என்ன செய்யலாம்? குளத்தில் நீச்சல் அடித்து வெளியே வந்துடலாம் இல்லையா? அது மாதிரி தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய, அதாவது இன்பங்கள் துன்பங்கள், இந்த இரண்டையும் நம்ம கடந்து போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? தூய்மையான வடிவமான உடைய இறைவன், அவரை நம்ம என்ன செய்யணும்? வழிபட வேண்டும். அவரை அப்படி வழிபடும் போது இப்பிறவியை நம்ம என்ன செய்யலாம்? மிக எளிமையாக நீந்தி கடந்து போகலாம். அப்படி அவரை நம்ம வழிபடவில்லை என்றால் நீந்தி கடப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? போகணும். அதுவும் நீந்தி கடக்க முடியுமான்னு தெரியாது. அந்த வாழ்க்கையை நம்ம நரக வேதனை என்ன செய்யணும்? அனுபவித்து போகணும். அதனால் நம்ம என்ன செய்யலாம்? எல்லாருமே இறைவனை நாம் என்ன செய்யலாம்? அவங்களுக்கு பிடித்த இறைவனை நாம் என்ன செய்யலாம்? வழிபடலாம். வழிபட்டோன்னா நமக்கு எந்த துன்பமும் என்ன செய்யாது? வராது. இதில் நமக்கு என்ன அணி அப்படின்னு கேட்டால், இந்த பிறவி பெருங்கடலாக கடல் இருக்கு இல்லையா, அதை என்ன செய்திருக்காங்கன்னா உருவகம் செய்திருக்காங்க. ஆனால் இறைவனின் திருவடியை, அதாவது அந்த தெப்பத்தை என்ன செய்யலை? உருவகப்படுத்தலாம். அதனால் இது என்ன அணி ஆயிட்டுன்னா ஏகதேச உருவக அணி ஆயிட்டு. எது? இந்த குறள். கடவுள் வாழ்த்தில் 10 குறள் இருக்குது. அதில் 10வது குறள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். இது என்ன அணி அப்படின்னு கேட்பாங்க. ஏகதேச உருவக அணி. சரிங்களா? அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம்? நமக்கு பிடித்த இறைவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? வழிபட்டு இந்த வாழ்க்கையை மிக எளிமையாக கடந்து நீந்தி செல்வோம். அப்படி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா, அதாவது கடவுளை